நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் சென்னை, அந்த காலேஜோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னான்ட்டு நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன், அது கீழே கொடுத்துருந்தேன். இந்த டைம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியா இல்லை 7.5 கேட்டகிரியான்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நம்ம ஜென்ரல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலனா நம்ம 7.5 ரிசர்வேஷன் பார்க்கலாம். காலேஜ் நேம் இல்லை காலேஜ் கோடு இல்லைன்னா காலேஜ் நேம் டேரெக்டாக போடுங்க. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வெங்கடேஸ்வராவுக்கு 1414 கொடுத்தீங்கன்னா அதே இங்கே ஃபில் ஆகிடும். நீங்கள் என்ன கம்யூனிட்டி நம்ம ஓப்பன் கேட்டகிரியில் பார்க்கலாம். நீங்கள் லிங்குக்குள்ளே போயிட்டு இது ப்ரீமியம் தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்லாக் பண்ணியது அப்புறம் நீங்கள் உள்ளே போய் சாய்ஸ் லிஸ்ட் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் ஓசியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்டர் ரேங்க் இருக்குது, எண்டு ரேங்க் இருக்குது. கட் ஆஃப் 172 ஸ்டார்ட் ஆகி 145.5 முடிஞ்சிருக்கு. இதுக்கு சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஒன்றா இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து ட்ரிபிள்இ, இசிஇ, அப்புறம் ட்ரிபிள்இ, அப்புறம் ஐடி, மெக்கானிக்கல், இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகிரிக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓசியில் அடுத்து நீங்கள் பிசியில் பார்க்கலாம். அந்த மாதிரி கேட்டகிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் எல்லாமே லைனாக பார்த்துக்கலாம். எந்த ரேங்க்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு, என்ன கோர்ஸுக்கு கிடச்சிருச்சு, எந்த கட் ஆஃபில் ஸ்டார்ட் ஆகி எந்த கட் ஆஃப்க்கு முடிஞ்சிருக்கு, அதில் எந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி மெக்கானிக்கலில் முடிஞ்சிருக்கு. கட் ஆஃப்லாம் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் 130.5 ஸ்டார்ட் ஆகி 130.5, அதான் ஒரே ஒருத்தருக்காக அந்த சீட்டு கிடச்சிருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கெல்லாம் கட் ஆஃப்லாம் பாருங்கள் 147. இந்த டைம் நம்ம மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 165 எதிர்பார்க்கலாம். ஐடி எப்பவுமே 190 ப்ளஸ் தான் இருக்கும், அதுவும் சிஎஸும். நெக்ஸ்ட்டு எம்பிசியில் பார்க்கலாம். எம்பிசி கேட்டகிரியில் என்னென்ன சீட் அலாட் ஆகிருக்கு, எந்தெந்த கட் ஆஃப் இருக்குன்ட்டு. ஓகேவா? இதில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி மெக்கானிக்கலில் எந்த கட் ஆஃபில் பாருங்கள் 141 80K. அந்த நெக்ஸ்ட்டு கேட்டகிரியில் எஸ்சி கேட்டகிரியில் சிவிலில் எதுவுமே இல்லை, சிவிலில் யாருக்கும் கிடைக்கல. சிஎஸ்சிசி, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கலுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. அதுவும் எந்தெந்த கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி பாருங்கள் 194 188K. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ. எஸ்சிஏக்கும் இதில் சிவிலும் கிடைக்கல, சிஎஸும் கிடைக்கல. இசி, ஐடி மட்டும்தான், இசி ஐடி மட்டும்தான், ட்ரிபிள்இ மெக்கு கூட கிடைக்கல. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டாக எஸ்டியில் பாருங்கள், எஸ்டி கேட்டகிரியில் இசியும் ஐடி மெக்கானிக்கல் இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த காலேஜுன்னு இல்லை, நீங்கள் எந்த காலேஜ் வேணால் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு 9 ரூபி ப்ரீமியம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.